என்னோட வாஷிங் மிஷினில் ரீசெண்ட் டைம்ஸில் பேட் ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சுங்க. அண்ட் ஆல்சோ ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு காய வைக்கும்போது பார்த்தா அங்கங்கே ஒயிட் ஸ்பாட்ஸ் மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. வாஷிங் மிஷினை ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணலைன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்பேன்லாம் ரெடியூஸ் ஆகிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேங்க. கிளன்ஸ்மோல இருந்து வாஷிங் மிஷின் கிளீனர் அண்ட் டீஸ்கேலிங் பவுடர் பேக் வாங்கியிருந்தேன். ஒவ்வொரு வாஷிங் சைக்கிள்லையுமே வாட்டரில் இருக்கிற இம்பியூரிட்டிஸ் அப்புறம் மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைம் ஸ்கேல் டெபாசிட்ஸ் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் இருக்கிற வாட்டர் ஃபில்டர் பைப்ஸ் ட்ரம்ல எல்லாமே கிரியேட் பண்ணிடுங்க. கூடவே நம்ம டிட்டர்ஜென்ட் ரெசிடியூ அப்புறமா இந்த அழுக்கெல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் வாஷிங் மிஷின் ட்ரம் டர்ட்டி ஆகிட்டு நமக்கு பேட் ஸ்மெல் வர காரணமாக இருக்குங்க. இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. இந்த ஒரு பேக்கில் வந்து 3 பேக்கெட் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் ஒரு மந்த்துக்கு யூஸ் பண்ணுறேன். வெறும் லாண்ட்ரிலாம் எதுவுமே இல்லாமல் இந்த ட்ரம்மில் வந்து அந்த பவுடரை கொட்டிடுங்க. லாங்கஸ்ட் ப்ரோக்ராம் இருக்கும் பார்த்தீங்களா, நான் வந்து டப் க்ளீன் அந்த ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். நல்லா வாஷ் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரம்மோட சைடில் ஒரு ஃபில்டர் இருக்குங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய டர்ட்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ஃபில்டரையுமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ரின்ஸ் மோட் போட்டு ப்ளைன் வாட்டர் மட்டும் செட் பண்ணி ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் ட்ரம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுங்க. ஸோ இந்த டீஸ்கேல் பவுடர் பார்த்தீங்கன்னா அந்த லைம் ஸ்கேல்ஸ் அப்புறமா ஹாட் வாட்டர் ஸ்டெயின்ஸ் ஆர்டர் வர ரீசனாக இருந்தால் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் வாஷிங் மிஷின் நியூ மாதிரி மாற்றிடுங்க. இது பார்த்தீங்கன்னா அப்ளையன்ஸ் சேஃப், ஹியூமன் சேஃப், 0% ஆடட் பேரபன்ஸ், அமோனியா, குளோரின் கிடையாது, சிந்தட்டிக் டைஸுமே கிடையாதுங்க. ஆல்சோ பயோடிகிரேடபிள். ஸோ இப்போ என்னோட வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணி பார்த்தா புதுசு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் கொடுத்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.